ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலக்கம் 2ஆல் வகுப்படுமா? உங்களால் சொல்ல முடியுமா? இந்த வீடியோவை பார்த்தா இந்த மாதிரி கேள்வி மிக இலகு. பார்த்தவுடனே இந்த இலக்கம் 2ஆல் வகுப்படுமா என்ற விதியை நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப் போகின்றேன். ஹாய் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் 2ஆல் வகுப்படுற விதி, பெரிய இலக்கங்களை பார்த்தவுடனே 2ஆல் இந்த இலக்கம் வகுப்படுமா என்பதை கண்டறிவதற்கான இலகுவான விதியை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வெற்றிக்கு வழி சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 478 என்ற இலக்கம் 2ஆல் வகுப்படுமா என்பதை பார்ப்போம். சரியா? இப்போ ஏற்கனவே நாங்கள் அறிந்த விடயம் இந்த 8 என்ற இலக்கம் எத்தனாவது இடத்து இலக்கம்? 1 இடத்து இலக்கம் இல்லையா? இந்த 7 10 இடத்து இலக்கம், 4 100 இடத்து இலக்கம் ஏற்கனவே அறிந்த விடயம். அப்போ இந்த 1 இடத்து இலக்கம் மிக்குதே, இந்த 1 இடத்து இலக்கம் 2ஆல் மீதியின்றி வகுப்படுமாயின் அந்த இலக்கம் 2ஆல் வகுப்படும். சரியா? என்னது? இந்த 1 இடத்து ஒரு இலக்கத்தில் 1 இடத்து இலக்கம் 2ஆல் வகுப்படுமாயின் முழு இலக்கமும் என்ன செய்யும்? 2ஆல் வகுப்படும். நாங்கள் இதை கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம், சரியா வருதா? சரியா? அப்போ இந்த இலக்கத்தில் 478 என்ற இலக்கத்தில் இந்த 1 இடத்து இலக்கம் 8 இல்லையா? 8 என்ற இலக்கம் 2ஆல் வகுப்படுமா மீதியின்றி? அப்படி வகுக்கல் எத்தனை வரும்? 4. அப்போ இந்த முழு இலக்கமும் நான் சொல்கிறேன் 2ஆல் வகுப்படும். இந்த 478 2ஆல் வகுப்படும். பார்ப்போம், நாங்கள் செஞ்சு பார்ப்போம் சரியாக வருதாண்டு. சரியா? இப்போ 478 வகுப்போம் 2ஆல். 4ல் எத்தனை இரண்டுகள்? 4ல் எத்தனை இரண்டுகள்? 2. அதை என்ன செய்கிற? நாங்கள் மேலே போடுறோம். அந்த 2 இந்த 2ஆல் என்ன செய்கிற? பெருக்கிறேன். அப்போ 2 தர 2 4. இப்போ என்ன செய்கிற? அந்த 4 மேலுள்ள 4 கீழுள்ள 4ஆல் என்ன செய்கிற? கழிக்கிறேன். அப்போ 4ல் 4 போனால் 0. அடுத்தது இந்த 7 எடுத்து கீழே இறக்குற இல்லையா? கீழே இறக்கினா 7. இந்த 7ல் நாங்கள் இப்போ என்ன செய்ய பார்க்குறோம்? 2கள் எத்தனைக்குன்னு பார்க்குறோம். அப்போ 7ல் எத்தனை 2கள்? 3 2கள் இருக்குது இல்லையா? அப்போ அந்த 3 7ஓட மேலே சரியாக நேராக போட்டுறேன். அப்போ 3. அந்த போட்ட விடையை நாங்கள் என்ன செய்கிறோம்? மறுபடியும் 2ஆல் பெருக்கிறேன். 3 தர 2. அப்போ 3 தர 2 எத்தனை? 6. அப்போ என்ன செய்கிற? இப்போ நாங்கள் இந்த 7 இந்த 6ஆல் கழிச்சிடறோம். என்ன செய்கிறேன்? 7 6ஆல் கழிக்கிறேன். அப்போ 7 6கள் போனால் 1. இப்போ 1ல் 2 கழிக்குதா? இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த 8 கீழே இருக்க போகிறோம். 18. 18ல் 2கள் எத்தனை? 9. எத்தனை 2கள்? 9. அந்த 9 என்ன செய்ய போகிறோம்? நான் சொன்னேனே, வர விடையை நாங்கள் என்ன செய்ய? 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 9 2ஆல் பெருக்கினா 18. இப்போ மேலுள்ள 18ஓட இந்த கீழுள்ள 18 என்ன செய்கிற? கழிக்கிறேன். அப்போ 18ல் 18கள் போனால் 0. அப்போ மாணவர்களே பாருங்கள், 478 என்ற இலக்கம் 2ஆல் மீதியின்றி வகுப்படுது. நான் அர்த்தம் ஃபஸ்ட்டுக்கு என்ன சொன்னேன்? இலகுவான முறையில் நாங்கள் இப்போ எங்களுக்கு நாங்கள் முழு கணக்கை செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 478ல் லாஸ்ட்டுக்கு வர அந்த 1 இடத்து இலக்கம் எத்தனை? 8. 1 இடத்து இலக்கம் 2ஆல் மீதியின்றி வகுப்படுறதையும் அந்த முழு இலக்கம் என்ன செய்யும்? 2ஆல் வகுப்படும். இப்போ நாங்கள் அடுத்ததை இன்னும் ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ 4759 என்ற இலக்கத்தை பார்ப்போம். சரியா? இப்போ இந்த இலக்கத்தில் எங்களுக்கு தெரியும் 1 இடத்து இலக்கம் எத்தனை? 9 இல்லையா? அந்த லாஸ்ட்டுக்கு வரது தான் 1 இடத்து இலக்கம் இல்லையா? அப்போ 1 இடத்து இலக்கம் 9. அப்போ இந்த 9 2ஆல் மீதியின்றி வகுப்படுமா? இந்த 9 என்ற இலக்கம் 9ஆல் மீதியின்றி வகுப்படாது. அப்போ இந்த இலக்கம் 2ஆல் மீதம் இல்லாமல் வகுப்படாது. விளங்கினா? கட்டாயம் மீதி வரும். இந்த இலக்கத்தை நாங்கள் 2ஆல் வகுக்கல மீதி வரும். செஞ்சு பார்ப்போமா? வாங்க.
4759. பாருங்கள் நான் சரியாக சொல்கிறேன்னா இல்லையா? சரியா? 4759 2ஆல் வகுக்க போகிறோம். 4ல் எத்தனை இரண்டுகள்? 2. அந்த 2 2ஆல் வகுக்கிற பெருக்கிற. அப்போ 2 தர 2 4. 4ல் 4 போனால் 0. அடுத்தது 7 இறக்குற கீழே. அப்போ 7ல் 2கள் 3. அந்த 3 2ஆல் பெருக்கிற. 3 தர 2 6. 7 6ஆல் கறிக்கிற. 7 6கள் போனால் 1. அடுத்தது 5 அப்படியே 1ல் 2கள் இல்லாதனால நாங்கள் என்ன செய்கிறோம்? 5 அப்படியே கீழே இருக்கிற 15. 15ல் எத்தனை 2கள்? 7. அந்த 7 மேலே போடுற. அப்போ அந்த 7 2ஆல் பெருக்கிற. 7 தர 2 14. 15ல் இந்த 14 போனால் 1. இப்போ அந்த 9 கீழே இருக்கிற 19. அந்த 19ல் எத்தனை 2கள்? 9 2கள் இருக்குது. அப்போ அந்த 9 மேலே போடுற. அப்போ 9ல் 9 நாங்கள் என்ன செய்கிறோம்? 2ஆல் பெருக்கிறோம் இல்லையா? அப்போ 9 தர 2 18. அப்போ அந்த 19ல் 18 போனால் எத்தனை? 1. நான் சொன்னேனே மாணவர்களே, மீதம் வரும். கண்டிங்க தானே நான் சொன்னது சரியா? இந்த இலக்கு நான் சொன்னேன் 4759 என்ற இலக்கம் 2ஆல் வகுப்படாது, மீதம் வரும். சரியா? இப்படித்தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் லாஸ்ட்டுக்கு ஈக்கிற ஒன்றினடுத்த இலக்கம் 2ஆல் மீதம் இல்லாமல் வகுப்படுறதா இருந்தால் அந்த முழு இலக்கம் என்ன செய்யும்? 2ஆல் வகுப்படும். சரி, நாங்கள் பெரிய இலக்கம் ஒன்றை பார்த்து பார்ப்போம். 27894. சரியா? அப்போ இந்த இலக்கத்தில் பாருங்கள், இந்த இலக்கத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த 4 இலக்கம் ஒன்றினடுத்த இலக்கம், 9 10 இலக்கம், 8 100 இலக்கம், 7 1000 இலக்கம், 2 10,000 இலக்கம். சரியா? அப்போ இந்த இதில் இருக்கிற ஒன்றினடுத்த இலக்கம் எது? 4. அப்போ இந்த 4 என்ன செய்யுது? 2ஆல் வகுக்கங்களை மீதம் இல்லாமல் வகுப்படும் இல்லையா? 4ல் எத்தனை 2கள்? 2. அப்போ இந்த 4 ஒன்றினடுத்த இலக்கமாக இருக்கிற இந்த 4 2ஆல் மீதம் இல்லாமல் வகுப்படுது. அப்போ இந்த முழு இலக்கம் என்ன செய்யும்? 2ஆல் வகுப்படும். பார்ப்போமா 2ஆல் வகுப்படுறதாண்டு? சரி, வாங்க பார்ப்போம். 47,894. சரி, ஓகே. அது 2ஆல் வகுப்போம். 2ல் எத்தனை 2கள்? 1. 1 2ஆல் பெருக்கினா 2. 1 தர 2 2. அப்போ 2 2ஆல் கழிச்சா 0. 7 கீழே போடுற. 7ல் 2கள் 3. 2 6. 7ல் 6கள் போனால் 1. இப்போ அந்த கீழே 8 இறக்குற. 18. 18ல் 2கள் 9. 9 தர 2 18. 18 18ஆல் கழிச்சா 0. இப்போ அந்த 9 கீழே இருக்கிற. 9ல் எத்தனை 2கள்? 4. 4 தர 2 8. 9 8ஆல் என்ன செய்கிற? கழிக்கிறேன். கழிச்சா 1. மீதம் வைக்கிறது 14. அந்த 4 கீழே போடுற. அப்போ 14. 14ல் எத்தனை 2கள்? 7. 7 2ஆல் பெருக்கினா 7 தர 2 14. இப்போ 14. 14ல் இந்த கழிச்சா எத்தனை? 0. 27,894 என்ற இலக்கத்தை பார்த்தீங்க தானே? இப்போ வகுக்கும் போது 2ஆல் மீதியின்றி வகுப்பட்டுச்சு இல்லையா? இப்படித்தான் ஒரு இலக்கத்தை நாங்கள் பார்த்தவுடனே நாங்கள் 2ஆல் வகுப்படுமா என்பதை அறிந்து கொள்வது. என்னது? ஒரு இலக்கத்தை பார்த்தோன்னே அந்த இலக்கத்தில் இருக்கிற லாஸ்ட் நம்பர் தான் ஒன்றினிடத்து இலக்கம். அந்த ஒன்றினிடத்து இலக்கம் இருக்குது. அந்த இலக்கம் 2ஆல் வகுக்கும் போது மீதமின்றி வகுப்படுமாயின் அந்த முழு இலக்கம் என்ன செய்யும்? 2ஆல் வகுப்படும். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு இலக்கத்தை பார்ப்போம். 1,65,459. இந்த இலக்கத்தில் பாருங்கள், இந்த இலக்கத்தில் ஒன்றினிடத்து இலக்கம் எத்தனை? 9 தான் ஒன்றினிடத்து இலக்கம். இப்போ இந்த 9 நாங்கள் வகுக்கும் போது 2ஆல் மீதியின்றி வகுப்படுமா? இல்லை இல்லையா? நாங்கள் வகுக்கும்போது 1 மீதி வரும் இல்லையா? 9ல் 2கள் 4. ஆனால் 1 மீதம் வரும். அப்போ இந்த இலக்கம் என்ன செய்யும்? 2ஆல் வகுக்கும் போது மீதம் வரும். 2ஆல் வகுப்படாது. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு இலக்கத்தை பார்ப்போம்.
25,76,752. இது இன்னும் பெரிய இலக்கம். அப்போ இந்த இலக்கத்தை எங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லலுமா? எங்களுக்கு 2ஆல் வகுப்படுமான்னு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இல்லையா? ஆனால் எங்களுக்கு தெரியும். இப்போ நான் படித்து தந்த முறையில் வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியும் இது 2ஆல் வகுப்படுமா இல்லையாண்டு இல்லையா? எப்படி இந்த இலக்கத்தில் இருக்கிற ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆல் வகுப்படுறதா இருந்தால் என்ன செய்யும்? அந்த முழு இலக்கம் 2ஆல் வகுப்படும். அப்போ இந்த இலக்கம் என்னது? இந்த இலக்கத்தில் எங்களுக்கு தெரியும் ஒன்றினிடத்து இலக்கம் லாஸ்ட்டுக்கு வந்துடுறது 2ஆம் நம்பர் இல்லையா? 2ஆவது இலக்கம், 2ஆம் இலக்கம். அப்போ இந்த 2ஆம் இலக்கத்தை நாங்கள் வந்து 2ஆல் வகுக்கும் போது என்ன செய்யும்? மீதம் வருமா? இல்லை, 2ஆல் வகுப்படும் இல்லையா? 2ஆல் வகுப்படும். அப்போ இந்த முழு இலக்கம் என்ன செய்யும்? 2ஆல் வகுப்படும். ஓகே, நான் இப்போ விளங்குப்படுத்தினது இப்போ நல்லா விளங்கிக்கும் இல்லையா? அப்போ விளங்கியிருந்தால் வந்து எங்களோட சேனலை வெற்றிக்கு வழி சேனலை என்ன செய்ய வேணும்? லைக் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோகள் வந்து உங்களை வந்து சேரும். நாங்கள் மற்ற வீடியோவில் வந்து 3, 4, 5, 6, 9, 10 போன்ற இலக்கங்கள் வகுப்படுற விதியை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ இலகுவான முறையில் உங்களுக்கு படிச்சுக்கொள்ள இயலும். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.